இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த மாலை ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்னும் அவர் ராஜாதி ராஜாவாய் அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு சீரீஸாக இது இருக்கும். கர்த்தரின் இருதயத்தில் ஏவினபடியாய் நாம் எதை தியானம் செய்ய போகிறோம் என்றால், வேதத்தில் இருக்கிற சிறிய தீர்க்கதரிசிகளை தியானம் செய்ய போகிறோம். ஆமென். Hallelujah. How many of you excited? Amen. We going to meditate on the minor prophets in the Bible. Hallelujah. இதோடைய தலைப்பு minor prophets series, subtopic major lessons from the minor prophets. தமிழ்ல சொல்றேன், சிறிய தீர்க்கதரிசிகளுடைய ஒரு சீரீஸ், எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஆய்வு. அதற்கு சப் டாபிக் சிறிய தீர்க்கதரிசிகள் மூலம் பெரிய பெரிய போதனைகள். ஹல்லேலூயா. ஆமென். எழுதிக்கிட்டீங்களா? நம்புறேன் நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னு. ஏன்னா இது ஒரு டீச்சிங்காகவும் ப்ரீச்சிங்காகவும் மிக்ஸ் பண்ணி வரும். ஆமென். டீச் பண்ணும்போது நீங்க என்ன செய்யணும்? எழுத வேண்டும். ப்ரீச் பண்ணும்போது ஆவியில அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஏன் இவர்கள் சிறிய தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்பட்டார்கள்? ஏன்னா சின்னதா இருந்தாங்க. ஏன் இவர்களுக்கு இப்படி ஒரு பெயர் வந்தது? சிறிய தீர்க்கதரிசிகள். இப்ப பெரிய தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு தெரியும், எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. 5 புத்தகம் இருக்குது. எத்தனை பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க? புத்தகங்கள் வச்சு நான் கேட்கிறேன். பெரிய தீர்க்கதரிசிகள் ஏசாயா, எசேக்கியேல், எரேமியா. எரேமியா எழுதுறது 2 புத்தகம். எரேமியாவும் புலம்பலை எழுதினார். அடுத்து தானியேல். அப்ப 4 பெரிய தீர்க்கதரிசிகள், 5 பெரிய தீர்க்கதரிசன புத்தகங்கள். ஆமென். இப்ப எத்தனை சிறிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள்? குழு கொடுக்கிறோம். எத்தனை சீஷர்கள் இருந்தார்கள்? 12 சிறிய தீர்க்கதரிசிகளை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். ஆமென். இப்ப நான் கேட்ட கேள்வி, ஏன் இவர்களுக்கு சிறிய தீர்க்கதரிசிகள்னு பெயர் வந்தது? எதனால இப்படி இவர்கள் அழைக்கப்பட்டார்கள்? ஒரே அமைதியா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எதனால் இவர்கள் இப்படி அழைக்கப்பட்டார்கள்னா, அவர்களுடைய ஊழியம் சிறிதாய் இருந்தது அல்ல, அப்படின்னு அல்ல. அவர்கள் கொண்டு வந்த செய்தி சிறிதானது அப்படின்னு அல்ல. அவர்களுடைய புத்தகங்களின் எண்ணிக்கை சிறிய அளவு. அப்படின்னா the shorter length of the books. ஆமென். இந்த பெரிய தீர்க்கதரிசிகள் எடுத்தீங்கன்னா அவங்க புத்தகம் என்ன எப்படி இருக்கும்? நிறைய சாப்டர்ஸ். எரேமியா, புலம்பல் நிறைய இருக்கும். ஏசாயா எத்தனை அதிகாரம் இருக்கு? 66. ஆனா இந்த சிறிய தீர்க்கதரிசிகளோட புத்தகம் பாத்தீங்கன்னா ஆக கூடயே 14 தான் இருக்கு. ஆக குறைவு 1. ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் இவங்களுக்கு என்ன பேர் வந்ததா? சிறிய தீர்க்கதரிசிகள். அதனால அவங்க சிறிய மெசேஜை கொண்டு வரல. அதனால அப்படி அழைக்கப்படுறதுனால அவங்களுடைய தரிசனம் சிறியதானது அல்ல. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் அழைக்கப்படலாம். நீ ஒரு சிறிய கூட்டம். பெட்ராபினே, நீ ஒரு சிறிய கூட்டமாய் இருக்கிறாய். உன் ஜனங்கள் அதிகமா இல்லை. ஆனால் அர்த்தம் என்னது? நீ சிறியதா இருந்தாலும் உன்னுடைய தரிசனம் பெரியது. ஹல்லேலூயா. நீ சிறிய கூட்டமா இருந்தாலும் கர்த்தர் உன் இருதயத்தில் வைத்திருக்கிற மெசேஜ் இஸ் பிக். ஆமென். நீ அநேக நேரத்தில் அழைக்கப்படலாம். நீ ஒடுக்கப்பட்டவன், நீ சிறுமைப்பட்டிருக்கிறாய், நீ சின்ன கூட்டமாய் இருக்கிறாய். உன்னுடைய குவான்டிட்டியை வச்சு ஜனங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். But the Lord said, even you are less, the message you are carrying is big. Amen. The vision you carry for the city of the Penang is big. Hallelujah. Come on, Petra Penang, say amen. Hallelujah. நம்ம சின்ன கூட்டமாய் இருக்கிறோம். வெளியே இருக்கிற ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் நீ ஒரு சின்ன
கூட்டம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சிறிய தீர்க்கதரிசிகள் போல உன்னிடத்துல பெரிய செய்தி இருக்கிறது. உன்னிடத்துல பெரிய தரிசனம் ஒளிந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உன்னிடத்துல பெரிய எதிர்காலத்தின் திட்டங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப இன்றைக்கு இந்த சிறிய தீர்க்கதரிசிகளுடைய வரிசையில நம்ம ஒரு தீர்க்கதரிசி கொடுத்து தியானம் செய்ய போகிறோம். ஆமென். இதை நான் வரிசையா வரல, கர்த்தர் எனக்கு கொடுத்தபடி வெளிப்படுத்தினபடியாய் இன்றைக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபக்கூக் எழுதின புஸ்தகம். வாசிக்க வேண்டாம், நான் பிற்பாடு சொல்லுவேன். இப்பொழுது நான் இன்ட்ரோடக்ஷன் முதல்ல கொடுக்கிறேன். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆபக்கூக் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம். இந்த புஸ்தகத்துல எத்தனை அதிகாரங்கள்? முதல்ல திருப்பிக் கொள்ளுங்கள், வேகமாய் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபக்கூக் புஸ்தகம் 1083வது பக்கம் தமிழ் பைபிள்ல. ஆபக்கூக் எழுதின புஸ்தகத்துல 3 அதிகாரங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆமென். இப்ப நான் வேகமாய் சில குறிப்புகளை கொடுக்கிறேன். இப்ப நீங்க எழுதி கொள்ளணும். யார் எழுதியது? ஆபக்கூக். Who wrote this book? ஆபக்கூக், prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி. எண்ணத்தை குறித்து எழுதினார். What? Prophecy and judgment. Number 1, who? ஆபக்கூக். Number 2, what? Prophecy and judgment. தீர்க்க தரிசனமும் நியாய தீர்ப்பும். Number 3, where? எந்த இடத்தில்? யூதா, ஜூடா. ஹல்லேலூயா. எந்த காலகட்டத்தில் எழுதினார்? when? the timeline. 609 BC இலிருந்து 598 BC, 609 BC to 598 BC before Christ. Hallelujah. Amen. இந்த காலகட்டத்தில் ஆபக்கூக் என்கிற ஒரு தீர்க்கதரிசி எந்த தேசத்தில் இருந்தாரா? யூதாவின் தேசத்தில் குடியிருந்தார். இப்ப இவர் எதற்காக இந்த புஸ்தகத்தை எழுதினார் அப்படின்றத நம்ம பிற்பாடு தியானம் செய்வோம். இப்ப நம்ம இன்றைக்கான ஆதார வசனத்திற்கு எழுந்து நிற்கலாம். ஆபக்கூக் எழுதின நிருபம் வசனம் 1, அதிகாரம் 1, வசனம் 1. ஆபக்கூக் எனும் தீர்க்க தரிசனமாய் கண்ட பாரம். ஆபக்கூக் எனும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். ஹல்லேலூயா. அமர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆபக்கூக் என்னும் தீர்க்கதரிசி தரிசனமாய் கண்ட பாரம். இது ஆங்கிலத்தில் ஒரு வாசியுங்களே. KJV version யார் இருக்கு? நீங்க வாசிக்கலாம். The burden which the prophet Habakkuk saw. Okay, KJV version நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னா the oracles அப்படினு எழுதப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. oracle அப்படிங்கற வார்த்தை இந்த KJV பைபிள்ல இந்த பாரம் என்ற வார்த்தைக்கு எழுதி இருக்கிறார்கள். இப்போ oracleனா என்னது? What is called as oracle of God? oracle அப்படினா கர்த்தர் வெளிப்படுத்துகிற வார்த்தை, அதாவது revelation or the utterances of God to the mankind. கர்த்தர் பேசுகிற வார்த்தைகள் அல்லது வெளிப்படுத்துகிற ஒரு divine communication, ஒரு தெய்வீக பேச்சு, இதெல்லாம் தெய்வீக வார்த்தை. communicate. ஆண்டவர் ஒரு சிலப்பட்ட பெயரோடு என்ன செய்கிறாராம்? பேசுகிறாராம். அடுத்த ஒரு மீனிங் இந்த oracle என்ன கொடுத்திருக்காங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறவர்கள் தான் யாரு? oracles of God. Hallelujah. அப்ப இந்த பகுதியில் நம்ம யாரை பார்க்கிறோம்? oracles of God, prophet Habakkuk. ஆமென். இவர் ஒரு கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து வருகிற தீர்க்கதரிசியாய் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். 1 பேதுரு 4:11 வாசியுங்களேன். அப்படியே திருப்புங்கள். நீங்க ஆங்கிலத்துல வாசிக்கும். ஆங்கிலத்துல யார்ட்ட KJV பைபிள் இருக்கிறது? போன்ல இருந்தா தேடி படிங்க.
King James Version, 1 Peter chapter 4 verse 11. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவான். ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். ஹalleluya. ஆங்கிலத்தில் வாசியுங்கள். If anyone speaks, let him speak as the oracles of God. Hallelujah. போதும். If anyone speak, let him speak as the oracle of God. ஆமென். அப்ப பேசுகிற எவனும் எப்படி பேச வேண்டுமா? ஆண்டவருடைய ஒரு oracle, அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து ஜனங்களிடத்தில் என்ன செய்யணுமா? வெளிப்படுத்த வேண்டும். ஹalleluya. இவர்கள் வெறும் வார்த்தையை மட்டும் வெளிப்படுத்த மாட்டார்கள், ஆலோசனைகளை தருவார்கள். ஆமென். எதிர்காலத்தை குறித்து நமக்கு வெளிப்பாடுகளை கொடுப்பார்கள். ஆமென். ஹalleluya. இவர்களை தான் நாம் oracles of God என்று அழைக்கிறோம். ஆனால் தமிழ்ல நீங்க பார்க்கும்போது பாரம் என்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு. அதாவது டிரான்ஸ்லேஷன் என்னது? burden. இப்ப அந்த தீர்க்கதரிசிக்கு என்ன ஏற்படுதா? ஒரு பாரம். ஆமென். ஹalleluya. இவர் வெறும் கர்த்தர் சொல்வதை மாத்திரம் சொல்ல அந்த இடத்துல இல்ல. நீங்க தொடர்ந்து நம்ம போகும்போது உங்களுக்கு தெரியும் இவருக்குள்ளாக என்ன பாரம் வந்தது. இன்றைக்கு நம்ம அநேக பாரத்தை என்ன பண்றோம்? சுமந்து கொண்டிருக்கிறோம். அநேக பாரங்கள் நம் தோள் மேல இருக்குது. என் குடும்பத்தை குறித்த பாரம், பிள்ளைகளை குறித்த பாரம், சபையை, ஊழியத்தை, பொருளாதாரம், என்னுடைய எதிர்காலம், இது எல்லாம் ஒரு பாரமா இருக்கிற வேளையில இந்த தீர்க்கதரிசிக்கு வந்த பாரம் அவருடைய காரியத்தின் பாரம் அல்ல. எழுதிக் கொள்ளுங்கள். It's not the burden about his own life. ஆமென். ஆபகுக் தீர்க்கதரிசி கண்ட பாரமானது அவருக்கு சம்பந்தப்பட்ட, அப்படின்னா அவர் வாழ்க்கை குறிச்சு அல்ல. என் வாழ்க்கை, என் வேலை, என் குடும்பம், என் சபை அப்படின்னு அல்ல. இந்த தீர்க்கதரிசிக்கு வந்த பாரம் என்னத்தை குறித்தது? அந்த யூதாவின் தேசத்தை குறித்த ஒரு பாரம். ஹalleluya. ஆமென். எழுதி கொண்டீங்களா? இதுதான் அந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு தரிசனமா என்ன பார்க்கிறாரா? பாரத்தை பார்க்கிறார். தரிசனமா அவர் ஒரு நல்ல காரியத்தை பார்க்கல. தரிசனமா என்ன வந்துச்சு அவர்கிட்ட? பாரம். இந்த பாரம் என்ன செய்யுங்க நம்மள? இது நம்மள போட்டு அழுத்தும், இது நம்மள போட்டு நெருக்கும். நம்ம எப்போது கம்ஃபர்டபுளா வாழ்ந்த மாதிரி இது வாழ விடாது. இந்த பாரம் இவரை அப்படிதான் செய்தது. இன்றைக்கு நமக்கு என்ன பாரம் இருக்க வேண்டும்? ஆத்ம பாரம். ஹalleluya. இந்த பட்டணத்தை குறித்த ஒரு பாரம், இந்த தேச மலேசியா தேசத்தை குறித்த ஒரு பாரம், சபைகளை குறித்த ஒரு பாரம். நம்ம எல்லோரையும் அதை என்ன செய்யணும்? நெருக்க வேண்டும். இந்த பாரம் இருந்தா நீங்க எப்போதும் போல இருக்க முடியாது. ஹalleluya. ஆண்டவர் என்ன செய்வாரா? உங்க இருதயத்துல ஏதாவது ஒன்றை பேசிக்கொண்டே இருப்பார். அது உங்க இருதயத்தை நெருக்கி கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு காரியம் ஏற்படும் போது அதை குறித்து ஆழமான சிந்தனைகள் உங்களிடத்துல வரும். இப்ப இந்த தீர்க்கதரிசிக்கு என்ன வந்தது? இந்த வாரம் வந்த உடனே இரண்டாவது வசனத்தை வாசியுங்கள். ஆபகுக் 1:2. கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. ஹalleluya. என்ன கேக்குறாரு? கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிட்டுட்டே இருப்பேன். அப்புறம் என்ன சொல்றாரு? நீர் கேளாமல் இருக்கிறீரோ. அப்புறம் கொடுமை நிமித்தம் வாசிங்க. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரோ. ஹalleluya. எல்லா தீர்க்கதரிசிகளும், சிறிய தீர்க்கதரிசிகள் பொதுவா எடுத்துட்டீங்கன்னா
எப்படி ஆரம்பித்தாங்க அவங்க புஸ்தகத்தை? கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். யோவேல் எப்படி ஆரம்பிக்கிறாரு? முதியோரை கேளுங்கள். இப்ப ஆகாய் செப்பனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் தரிசனத்தை பார்த்து என்ன சொல்றாங்க? எல்லாரும் கேளுங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு? கர்த்தர் கிட்ட கேள்வி கேட்கிறார். அப்படின்னா என்னன்னா, எல்லா தீர்க்கதரிசிகளும் கர்த்தர் சொல்லியதை கொண்டு ஜனங்களிடத்துல எடுத்துட்டு போனாங்க. ஆனா இவர் கர்த்தர் சொல்றதுக்கு முன்பதாகவே ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு? கேள்வி கேட்கிறார். எப்படி கேட்கிறாருன்னா பாருங்க, கர்த்தாவே நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடணும்? இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க, 1 மாசமா, 2 மாசமா, எத்தனை வருஷம் அங்க போடல. ஆனா அந்த தீர்க்கதரிசியோட வாரத்தின்படி இவர் நெடுநாட்களாய் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணியிருந்தாராம்? கூப்பிட்டு கொண்டே இருந்தாராம். அவர் சொன்னாராம், என்னால சுத்தி நடக்கிற கொடுமைய தாங்க முடியலையா? ஏன் ஆண்டவரே நீங்க கேளாதவர் போல இருக்கீங்க? உங்களுக்கு காது இருக்குது தானே? நான் கேட்கிற கேள்விலாம் உங்களுக்கு விளங்குது தானே? ஏன் ஆண்டவரே இந்த கொடுமைகளை நீங்க பாக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி என்ன பண்றாரா? நெடு நாட்களாய் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆமென். அது என்னத்தை குறித்து அவர் கேள்வி கேட்டார்? யூதா தேசம் அந்த காலகட்டத்துல அநியாயம் நிறைந்த ஒரு தேசமா இருந்ததாம். அந்த தேசத்துல கொடுமை இருந்தது, ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். நீங்க இது எல்லாமே வந்து அந்த 1வது அதிகாரத்துல 3 3 வாசிங்கள. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து என்னை தீவினையை பார்க்க பண்ணுகிறது என்ன? கொள்ளையும் கொடுமையும் எனக்கு எதிரே நிற்கிறது. வழக்கையும் வாதையையும் எழுப்புகிறார்கள் உண்டு. ஹல்லேலூயா. நீர் எனக்கு அக்கிரமத்தை காண்பித்து, என்ன கேக்குறாரு? என் கண்ணு பாக்குறது எல்லாமே இப்ப என்னதான் இருக்கு? அக்கிரமா இருக்கு. எனக்கு ஒரு குட் நியூஸும் கிடைக்கல, எல்லாமே பேட் நியூஸ். என்னை சுத்தி நான் இந்த யூதாவின் தேசத்தின் ஜனங்களை பார்க்கிறேன், எல்லா ஜனங்களும் அக்கிரமத்துல வாழுகிறார்கள். வேற என்ன சொல்றாரு? ஏன் ஆண்டவரே கொள்ளை நோயும் கொடுமையும் என் கண்ணு முன்னுக்கு நிக்குது, நீர் நியாயம் செய்கிறவர் தானே, ஏன் இங்க அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது? இந்த கேள்விகளை எல்லாம் இந்த தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? கர்த்தரிடத்தில் நெடுநாளாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். இப்ப கர்த்தர் என்ன செய்தார்? பதில் கொடுத்தாரா? பதில் கொடுத்தார். உடனே கொடுக்கல. அந்த காலகட்டத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, கர்த்தர் மௌனமாய் இருந்தார். ஆமென். எழுதிக் கொள்ளுங்கள். God was silent during the cry of the prophet Habakkuk. ஹாபக்குக் கேட்கிறது நல்ல காரியம் தானே? அவருக்குன்னு ஒண்ணு கேட்கலையே, வீடு கொடுங்க, காடி கொடுங்க, பங்களோ கொடுங்க, ஆண்டவரே 1 மில்லியன் எனக்கு வேணும், நான் ஃபேமஸ் யூடியூபரா மாறணும், நான் இன்ஃப்ளூயன்சர் ஆகி கோல்ட் பிளேட் யாரும் கேட்டிருக்கீங்களா தெரியல, யூடியூப்ல நான் வாங்கணும், நான் ஒரு நல்ல நாட்டுக்கு போகணும் ஆண்டவரே, பயங்கரமான பிளேன் பிரைவேட் ஜெட்ல பறக்கணும் அப்படின்னு எதுவுமே அவர் கேட்கல. அவர் கேட்டது எல்லாமே நல்ல காரியம் தான். ஆமென். இந்த தேசம் ஏன் இப்படி பாழாய் கிடக்குது? நீங்க ஏன் பார்க்காதவங்க போல இருக்கீங்க ஆண்டவரே? இவ்வளவு கொடுமை நடக்குது. தீமை செய்யறவன் என்ன பண்றானா? பெருத்துக்கிட்டே போறான். நல்லது செய்யறவன் என்ன ஆகுறானா? ஜனங்களால் புறக்கணிக்கப்பட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அவர் அந்த தேசத்துடைய பொலிட்டிக்ஸ் குறித்து ராஜாக்களை பத்தி பேசுவார். அப்படின்னா நல்ல ராஜாக்கள் அந்த தேசத்தை ஆளல, கொடுமையும் ஜனங்களை ஒடுக்கி ஜனங்களை அடிமைகளாய் நடத்துகிறவர்கள். இப்ப இன்றைக்கு உலகத்துல அதான் நடக்குது. அதே கேள்விகள் நம்ம கேட்டிருப்போமா? எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க ஆண்டவர்கிட்ட? ஏன் ஆண்டவரே தீமை செய்யறவங்க நல்லா இருக்காங்க, நான் உங்களை தேடி தேடி வரேன், பட் ஏன் என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கல? இது எல்லாம் இந்த கேள்வி நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். முக்கியமா எந்த டைம்ல கேட்டிருப்போம்னா, ஒரு பாவம் செய்யாத ஒரு பச்சை குழந்தை அநியாயமா இறந்து கிடக்கிறப்ப, ஆண்டவரே நீங்க அந்த கொலையை நிறுத்தி இருக்கலாம். இதை நான் கேட்டிருக்கேன். ஏன் நீங்க ஒண்ணுமே செய்யல? அது ஒண்ணும் செய்யாத குழந்தை தானே, ஏன் அது இறக்கணும்? நீங்க நிறுத்தி உங்களால செய்ய முடியுதா ஆண்டவரே? இந்த மாதிரி கேள்விகளை ஏன் ஆண்டவரே தீமை செய்யறவன், லஞ்சம் வாங்குறவன், நீதி இல்லாதவன் எல்லாம் நல்லா இருக்கான், பெரிய பெரிய காடியில போறான், பெரிய பெரிய வீட்டுல வாழ்றான், உண்மையா வாழ்ற எனக்கு ஒண்ணுமே
அமைதியாய் இருக்கிறீர். ஆமென். இதுதான் இந்த ஆபக்கூப் தீர்க்கதரிசியுடைய ஒரு கதறல். இவர் ஆண்டவர்கிட்ட என்ன பண்றாரு, இந்த சாப்டர் 1 முழுவதுமா 2ல பாத்தீங்கன்னா ஒரு விவாதம் செய்கிறார். he argue with God. அப்படின்னா கேள்வி கேட்டுட்டே இருந்தார். கேள்வி கேட்க 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 கர்த்தர் பதில கொடுக்கிறார். அநேக நேரத்துல நம்மளும் இந்த சீசனை கடந்து போயிருக்கோம். நிறைய கேள்விகள் கேட்டிருக்கோம். ஏன் எனக்கு தாமதமா இருக்கு, ஏன் எனக்கு கிடைக்கல, ஏன் ஆண்டவரே சுத்தி இவ்வளவு கொடுமை நடக்குது, நீங்க உண்மை உள்ள தெய்வம் தானே, நீர் நீதி செய்கிறவர் தானே, நீர் அவருடைய வசனத்துல பாருங்க, தொடர்ந்து பார்க்கலாம், நீர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணர், அப்படின்னா தீமையை பார்க்காதவர். இப்படி இருக்கும் போது எப்படி இவ்வளவு தீமை இந்த உலகத்துல நடக்குது? இந்த கேள்வி எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அப்ப அவருடைய மேஜர் क्वेश्चंस வந்து 2 இருக்குது, எழுதிக் கொள்ளுங்கள். முதலாவது, ஏன் ஆண்டவரே கொடுமையும் அநியாயமும் பெருகி இருக்கிறது? இஸ்ரவேலுடைய வாழ்க்கை மோசமாய் விட்டது, அவர்கள் வேதத்தை மறந்து விட்டார்கள். இது அவருடைய, நான் உங்களுக்கு சினோப்சிஸா ஆக்கி கொடுக்குறேன். அவருடைய கேள்வி ரொம்ப நீட்டு, பட் அதை நான் சின்னதாக்கி நீங்க புரியுற விதத்துல சொல்றேன். என்ன கேட்கிறாரு? முதல் கேள்வி, ஏன் அநியாயம் தலை தூக்கிடுச்சு, நீதி செத்து போச்சு? அங்க பார்த்தா 4வது வசனத்துல சொல்றாரு, நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி போயிடுச்சான். எப்படின்னா நியாயப்பிரமாணம் என்னது? கர்த்தருடைய வேதம். அந்த தேசத்துல என்ன நடக்குது? வேதத்துக்கு பலனற்று போயிருச்சு. தோராவை இவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். அடுத்து என்ன சொல்றாரு? நியாயம் ஒருபோதும் செல்லாமல் போகிறது. அப்படின்னா நியாயத்துக்கு அங்க ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. துன்மார்க்க நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான். அப்படின்னா கெட்டது செய்யறவன் துன்மார்க்க நீதிமான் எல்லாத்தையும் ஒடுக்குறான். என் எதிரிகள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? நியாயம் புரட்டப்படுகிறது, நியாயம் புரட்டப்படுகிறது. அப்படின்னா அங்க என்ன நடந்திருக்கும்? லஞ்சம் நடந்திருக்கும், தவறான முறையில வியாபாரங்கள் நடந்திருக்கும், ஜனங்களை ஒடுக்கி அடிமையாக்கி ஜனங்களுடைய அவருடைய பலத்தின் மூலமா இந்த ராஜ்யம் என்ன பண்ணிருக்கும்? பெருத்து இருந்திருக்கும். இப்ப இதுதான் அவருடைய முதல் கேள்வி. நான் உங்களுக்கு சுருக்கி சொல்றேன். என்ன கேட்டாரு? ஏன் அநியாயமும் கொடுமையும் பெருகி போய்விட்டது? அடுத்து அதுதான் முதல் சொல்றேன், நியாயப்பிரமாணம் பலனற்று போயிடுச்சு. அப்படின்னா வசனத்தை இந்த ஜனங்கள் மறந்துட்டாங்க. 2வது, ஆண்டவரே நியாயம் ஒருபோதும் செல்லாம போயிருச்சு. அப்படின்னா அநியாயம் அதிகமா இருக்குது. எழுதுறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு முன்னே அவர் என்ன சொல்றாருன்னா, அக்கிரமம் தீவினை நிறைய இருக்குது. இதுல என்ன சொல்றார்? நியாயப்பிரமாணம் பலனற்று போனது. 2வது, நியாயத்துக்கு அங்க இடம் இல்ல. 3வது, துன்மார்க்கன் பெருத்து போய்விட்டான். துன்மார்க்கன் நல்லா இருக்கான். இப்ப நம்ம பாஷையில சொல்லணும்னா, கெட்டது பண்றவெல்லாம் நல்லா வாழ்றான். ஆஹா ஓஹோனே. இப்ப நல்லது நீதிமானா இருக்கு, நான் வாழ்றேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு என்ன நடக்குது? ஒரு நன்மையும் நான் பார்க்கல அப்படின்னு நியாயம் புரட்டப்படுகிறதுன்னு இவர் எல்லாம் இந்த வாதத்தை சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி இவர் பேசிக்கொண்டே ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டே இருக்கும்போது இப்ப நம்ம ஆண்டவர் என்ன பதிலை கொடுக்கிறார்? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி நான் உங்களுக்கு சொல்றேன். வசனம் 6 வாசிங்களேன். இதோ நான் கல்தேயர் எனும் கொடிதும் வேகமுமான ஜாதியாரை எழுப்புவேன். அவர்கள் தங்களுடையதல்லாத வாசஸ்தலங்களை கட்டிக்கொள்ள தேசத்தின் விசாலங்களில் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் என்ன ஒரு பதில் கொடுக்கிறாருன்னா, சரி யாக்கோப், நீ ரொம்ப கேள்வி கேட்டுட்ட, நீ ரொம்ப நாளா கேட்டுட்டு இருக்க, நானும் என்ன பண்ணேன்? அமைதியா தான் இருந்தேன், சைலண்டா இருந்தேன். இப்ப நான் ஒரு பதில் கொடுக்குறேன் உனக்கு. நான் யாரை எழுப்ப போறேன்? கல்தேயர். யார் இந்த கல்தேயர்கள்? பாபிலோன். வெரி குட். கல்தேயர்கள் யாருன்னா பாபிலோனியர்கள். இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது தானியேல, சினேயார் தேசத்தார். எழுதி கொள்ளுங்க. கல்தேயர் வேதத்துல நீங்க பார்க்கும் போதெல்லாம் இது யாரை குறிக்குதுன்னா பாபிலோனியர்களை குறிக்குது. தானியேல் புஸ்தகத்துல மட்டும் இவங்களுடைய பேர் சினேயார் தேசத்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப கர்த்தர் ஒரு பதில் கொடுக்கிறார். என்ன பதில்னா, சரி யாக்கோப், இப்படி கொடுமை அதிகரிச்சிருச்சுல, இந்த ஜனங்களை நான் என்ன செய்ய போறேன்? பாபிலோனை எழுப்பி இந்த யூதாவை நியாயம் தீர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே
நம்ம தீர்க்கதரிசிக்கு இருந்த பலனும் போச்சு. அவர் எதிர்பார்த்தது என்னன்னா, ஆண்டவர் ஒரு நீதியான ராஜாவை எழுப்பி இந்த யூதாவை மறுபடியும் கட்டுவார், இந்த இடிக்கப்பட்ட ஜனத்துக்கு திரும்பிய வசனத்தை சொல்ல ஒரு நல்ல ஆசாரியனை எழுப்புவார்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவருக்கு ஏன் இடி விழுந்த மாதிரி ஆணுச்சுன்னா, இந்த பாபிலோன் சாதாரணமானவங்க இல்ல, இவன் மகா பயங்கரமானவன், மகா பாவம் நிறைந்த நகரம் பாபிலோன். நீங்க ரெவலேஷன்ல படிக்கலாம் அவனுக்குள்ள என்னென்ன பாவம் எல்லாம் இருந்துச்சுங்க. சரியான கொடுமைக்காரன். அது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப முதல் பதில் கொடுத்துட்டாருல, இப்ப ரெண்டாவது கேள்வி எழுதி கொள்ளுங்கள். என்ன கேட்கிறாரு, ஏன் ஆண்டவரே நீங்க என்ன இஸ்ரவேலை விட மோசமான ஒரு ஆளை போய் எழுப்ப போறீங்க? பாபிலோன் எப்படிப்பட்டது? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் கரெக்டா ஃபாலோ பண்றீங்க? புரியுது? ஆமென். மூணே கைதான் பார்த்தேன். ஹalleluya. ஆமென். இப்ப முதல் கேள்விக்கு பதில் வந்துருச்சுல. என்ன பதில் வந்தது? யாரை எழுப்புவாரா? கல்தைகளை எழுப்புவார். எதற்காக எழுப்புவார்? யூதாவின் அக்கிரமத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு. அதாவது யூதாவில் உள்ள ஜனங்கள் எல்லாத்தையும் இதுங்க கொடுமையெல்லாம் அழிக்கிறதுக்கு ஒரு தேசத்தை நான் எழுப்ப போறேன். அதுதான் பாபிலோன் தேசம், சாம்ராஜ்யம்னு சொல்றாரு. இப்ப இதை கேட்ட இவர் ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கிறாருன்னா, பாபிலோனா? ஏன்னா ஆண்டவரே நல்லது கேட்டு நீங்க கொடுக்கிற பதில் எப்படி இருக்கு? என்னால தாங்கவே முடியல. இந்த மாதிரி ஒரு பதில நம்ம தீர்க்கதரிசி எதிர்பார்க்கல. ஹalleluya. அவர் எதிர்பார்த்தது நல்ல காரியமான பதில். பட் ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறாரு? இஸ்ரவேலை நியாயம் தீர்க்க, யூதாவை நியாயம் தீர்க்க மிகவும் கொடியதான ஒரு சாம்ராஜ்யத்தை நான் எழுப்ப போறேன். எவ்வளவு கொடிதானவர்கள் இவர்களா? நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா எழுதியிருக்காரு, இவங்க எப்படி நினைப்பாங்களா, மனுஷங்களாம் வந்து மிருகம் மாதிரி இவனுங்க எப்படி நம்ம ட்ரீட் பண்ணோம், அனிமல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களாம். அங்க இருக்கிற ஜனங்களை இவர்கள். நீங்க 14வது வசனத்துல வாசிக்க வேணா, எழுதி கொள்ளுங்கள். என்ன போட்டிருக்கு? மனுஷரை சமுத்திரத்து மச்சங்களை போல அதிகாரி இல்லாத ஊர்வனத்திற்கும் சமமாக்குறது என்ன அப்படின்னா, இவங்க மனுஷனை மிருகத்தை போல நடத்துவாங்களாம். இவங்களோட குணாதிசயம் என்னது? கொடுமை நிறைஞ்சவங்க, அக்கிரமம் நிறைஞ்சவங்க. மனுஷனை எப்படி நடத்துவாங்களா? மிருகத்தை போல. அப்ப அவர் கேட்கிறாரு ஆண்டவரை பார்த்து 13வது வசனத்துல, நீங்க தீமையை பார்க்காத சுத்த கண்ணர் தானே, எப்படி உங்களால இதை செய்ய முடியும்? இப்ப பாருங்க, இவரோட கேள்வி இன்னும் முடியல. ஆண்டவர் பதில் கொடுத்தாரு. பதில் என்ன பண்ணல? ஏத்துக்க முடியல. He is not satisfied with the answer God given. Amen. Hallelujah. அநேக நேரத்துல அப்படிதான் நம்ம கேட்போம், இது எனக்கு இப்ப வேணும். ஆண்டவர் சொல்ல இல்ல இல்ல, இப்ப எனக்கு வேணும். இல்லதான் கல்யாணம் பண்ண போது உதாரணமா இந்த பையன் தான் எனக்கு வேணும். ஆண்டவர் சொல்ல இல்லம்மா, வேற ஆள் இருக்கு. நம்ம இப்ப இந்த வேலை தான் எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் ஆனா பிரைம் மினிஸ்டரா தான் ஆவேன். கேட்டிருக்கீங்க? ஆண்டவர் சொல்றாரு இல்ல, நான் உன்னை அது கிடைக்கிறேன், நீ என் ஊழியத்துக்கு வந்துடுவேன். இல்ல ஆண்டவரே, நான் தான் அடுத்த நெக்ஸ்ட் பிஎம் ஆகணும். ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு பதிலை கொடுக்குறாரு? நல்ல பதிலை கொடுக்கல, குண்டு தூக்கி போட்ட மாதிரி. இந்த ஆபக்கூப் தீர்க்கதரிசிக்கு இருந்த பலனெல்லாம் போய் குடலெல்லாம் நடுங்குதான். ஆமென். ஏன்னா இந்த தேசம் ஆல்ரெடி கொடுமையில வாழுது, அநியாயத்தில் இருக்குது, சுத்தி புயல் அடிக்குது, இந்த ஜனங்க நிம்மதியாவே இல்லை. நீங்க இன்னொரு கொடியவனை கொண்டு வந்து என்ன பண்றீங்க ஆண்டவரே? நியாயத்திற்க போறீங்களா? இவர் திருப்படியா என்ன பண்றாரு? கேள்வி கேட்டு ஆண்டவரோட விவாதம் பண்றாரு. யாக்கியூ சொல்றாரு, நீங்க நல்லவர் தானே, டிவியை பார்க்க மாட்டீங்க, எப்படி நீங்க எங்களை சாகடிக்கலாம், எப்படி ஆண்டவரே நீங்க இதை செய்யலாம்? கேட்டிருக்கோமா? நம்ம அநேக நேரத்துல கேட்டிருப்போம், அநேக நேரத்துல நம்ம கேட்டிருப்போம், ஆண்டவரே நீ நல்லவர் தானே, ஏன் ஆண்டவரே எனக்கு நோன் பதில் கொடுத்தீங்க? உங்களால உங்களுக்கு தெரியும் என்னை ஒரே நல்ல மில்லியனரா ஆக்க முடியும். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, நீ வேலைக்கு போய் டெய்லி வேலைக்கு போய் சம்பளத்தை வாங்கு, அப்ப நான் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன். இல்ல ஆண்டவரே நான் எனக்கு அது வேணும்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் கொடுக்கிற பதில் சில நேரத்துல நம்மளுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. சில நேரத்துல ஆபக்கூப் தீர்க்கதரிசியோட we are not satisfied with God. இதனாலதான் ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. இதனாலதான் ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. நான் கொடுக்க போற பதில ஆபக்கூப் நீ நம்புவியா? உன்னால அந்த அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ள முடியுமா? ஏன் நான் இப்படிப்பட்ட ஒரு பதிலை வெளிப்படுத்துறேன்னு சொல்லி நீ அதை குறித்து யோசிக்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் அமைதியாக இருந்தார். அமைதியை திறந்து அவர் வாயை திறந்த உடனே இவருக்கு முடியல. இப்ப நீங்க நம்ம இவர் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே வராரு, நீங்க இதனால எப்படி ஆண்டவரை செய்ய முடியும்?
இந்த பாபிலோன் கொடுமை நிறைஞ்சவன், இவனுக்கு நீங்க போய் இப்படி எழுப்ப போறீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆபக்கூப் தீர்க்கதரிசி பிறகு யூதா தேசம் என்ன ஆவது? சிதறடிக்கப்பட்டு பாபிலோனியர்கள் எழும்புகிறார்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படியே. இப்ப 2வது அதிகாரத்துக்கு வருவோம். 1வது வசனத்தை வாசிங்க. நான் என் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்ல வேண்டும் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். ஹல்லேலூயா. இப்ப இவர் என்ன பண்றாரு? இப்படிப்பட்ட பதில் வந்தோடனே இவர் ஒரு காவலில போய் தரித்து கொண்டார். ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, he goes to ஒரு ஹையான ஒரு பில்டிங்ல போய் தன்னை தானே என்ன பண்ணிட்டாரா? அடைத்து கொண்டு கர்த்தருக்கு என்ன செய்றாரு? காத்திருக்கிறார். என்ன செய்றாரு? நீர் எனக்கு என்ன சொல்லுவீங்கன்னு நான் காத்திருக்கிறேன். அடுத்து நான் என்ன உங்கள்கிட்ட பேச போறேன் அப்படின்னா பாருங்க, அவர் என்னை கண்டிக்கும் போது நான் அவருக்கு என்ன உத்தரவு கொடுப்பேன் என்று என்ன செய்றார்? இப்ப ஆபக்கூப் தீர்க்கதரிசி காத்திருக்கிறார். ஒரு இடத்துல போய் ஆண்டவரோட நல்ல விவாதம்லாம் பண்ணிவிட்டு, ஏன்னா ஆண்டவரோட பிளான் அவருக்கு பிடிக்கல. ஆமா தானே? கர்த்தருடைய பிளானுக்கு பாபிலோனை எழும்புறோம்னு சொல்லி எனக்கு பிடிக்கல. இப்ப நான் என்ன செய்ய போறேன்? நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் காத்திருக்கிறார். இப்ப ஆண்டவர் 2வது வசனத்தை இல்ல அதுக்கு முன்பதாக 2வது வசனத்தையும் 3ஐ வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடன் தேடுகிறவன் வாசிக்கும்படிக்கு பலகைகளிலே தீர்க்கமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். இது எல்லாருக்கும் நம்மளால தெரிஞ்ச ஒரு வாக்குத்தத்த வசனம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றார்? ஆபக்கூப் தீர்க்கதரிசியே, நீ தரிசனத்தை எழுது. இப்ப நான் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கிறேன். அதை நீ என்ன பண்ணி? இவ்வளவு நேரம் நீ என்கிட்ட கேள்வி கேட்டல, இப்ப நான் உனக்கு ஒன்றை தருகிறேன். அதை என்ன செஞ்சு வை? எழுதி வை. எதற்காக எழுத சொன்னாரா? அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி. அப்படின்னா in future generations எல்லாரும் அதை பார்க்கணும். இனி வரப்போகிற இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அந்த வார்த்தையை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லி அதை என்ன செய்ய சொல்றாரு? எழுத சொல்லுகிறார். இப்ப நம்ம தீர்க்கதரிசி எழுதுகிறார். எழுதும் போது அவருக்கு ஒரு தரிசனத்தை என்ன கொடுக்கிறார்? கர்த்தர் குறித்த காலத்தின் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஆபக்கூப், நீ இப்ப இருக்கிற காலத்தை மட்டும் பார்க்காத, நான் வச்சிருக்கிற டைம்ல ஒரு தரிசனம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா அவர் அப்போ உள்ள பிரசன்ட் சிச்சுவேஷன் தான் பார்த்து கொண்டு இருந்தார். அவர் சொல்றது என்ன இந்த இடத்துலனா, நீங்க பாத்தீங்கன்னா இது பாபிலோனுடைய அழிவை குறிக்கிறது. என்னன்னா பாபிலோன் ஒரு காலத்துல அழிக்கப்பட்டு போகும் தானே? ரெவலேஷன் நம்ம வாசிக்கிறோம். மகா நகரமான பாபிலோன் நீ என்ன பண்ணப்படுவா? நீ அழிந்து போவ, நீ தாழ்த்தப்பட்டு போவ. அப்ப கர்த்தர் சொல்றார், முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. ஹல்லேலூயா. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஆமென். அப்படின்னா அங்க டிலேஸ் வரும், அங்க தாமதம் இருக்குது. நீ கேட்ட காரியத்துக்கு உடனடியாய் பதில் வராது, ஆனால் அது நிச்சயமாய் வரும். ஆமென். அது தாமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். அப்ப குறித்த காலம் அப்படின்னா கர்த்தர் வைத்திருக்கிற காலத்தில் அது நிறைவேறும். நம்ம வச்சிருக்கிற காலம் இல்லை. ஆமென். நம்மளுடைய டைம் லைன்ல அது நடக்காது. இப்ப நம்ம வாழ்க்கையில அதை எடுத்துக்கொள்ளலாம். அநேக தரிசனங்கள் கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அநேக ஊழியங்கள் நம்மளுக்கு நம்பி நம்ம கையில கொடுத்திருக்கிறார். அநேக விஷன்ஸ் வேற என்ன கொடுத்திருக்கிறார்? பிளான்ஸ். நீ இப்படி இருக்கணும், நீ இது செய்யணும், உன்னை கொண்டு நான் நிறைய பேரை காப்பாற்றுவேன், அநேக ஆத்துமாக்களை நீ ஆதாயப்படுத்துவாய். வேற என்னென்ன பிளான்ஸ் உங்களுக்கு கொடுத்திருப்பாரு? ஊழியத்தில் மாத்திரமல்ல, உலகத்தின் காரியத்திலும் சில பிளான்ஸ் கொடுத்திருப்பாரு. நீ இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு போகணும், நீ இப்படிப்பட்ட ஒரு கோர்ஸை படிக்கணும், நான் அந்த துறையில உன்னை உயர்த்துவேன். ஆனால் இங்க என்ன நடக்குது? அது நம்மளுடைய நேரத்துல நடக்காது. கர்த்தர் நியமித்த ஒரு காலம். ஹல்லேலூயா. இப்ப ஆபக்கூப் என்ன கேக்குறாரு? அப்பவே அது
நடக்கணும் ஆண்டவரே, இப்பவே உடனடியா எனக்கு செஞ்சு தீமையை அழிச்சிருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவர் கேட்ட தீமைய இன்னும் இருக்குதானே, இன்னும் அநியாயம் இருக்குதானே உலகத்துல. இன்னும் கெட்டது செய்யறவன் நல்லா இருக்கான், நல்லது செய்யறவன் எப்படி இருக்கான், கஷ்டப்படுறான். இன்னும் நீதிமான் என்ன பண்றாங்க, ஒடுக்கப்படுகிறார்கள். துன்மார்க்கன் என்ன பண்றான், நல்லா பலத்திருக்கான். இந்த கேள்வியை இவர் மாத்திரம் கேட்கல, நீங்களும் நானும் மாத்திரம் கேட்கல. வேதத்துல வேற யார் கேட்டது, தாவீது. ஆமென், வெரி குட். தாவீது என்ன சொல்றாரு, சத்துருக்க பெருகிட்டே இருக்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நீங்க பார்க்கவே மாட்டீங்க, நானும் உங்க துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன், புது புது பாட்டெல்லாம் பாடுறேன் ஆண்டவரே, ஆனா என் சத்துரு என்ன பண்றான், பெருகி கொண்டே இருக்கிறான். இந்த கேள்வியை வேற ஒரு பக்தன் கேட்டார். யாரு, யோபு பக்தன். நான் புஸ்தகத்தில் நீங்க படிக்கலாம். ஏன் ஆண்டவரே தீமை செய்யறோம் நல்லா இருக்கா, நான் உத்தமனும் நீதிமானா வாழ்ந்தேன். நீங்க யோபு புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அவர் உத்தமன் இல்லைன்னு, ஆனா எனக்கு ஏன் ஆண்டவரே இதெல்லாம் நடந்துச்சு. ஆமென். ஏன் அதெல்லாம் நடக்குது, குறித்த காலத்தின் தரிசனம் ஒன்று இருக்குது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கப்படுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பெருகுவீங்க. ஆமென். இஸ்ரவேலரை எல்லா தேசமும் ஒடுக்குனுச்சு, எல்லா தேசமும் ஒதுக்கி தள்ளுனுச்சு. ஆனால் இஸ்ரவேல் அழிந்து போகல, அது இன்னும் என்ன பண்ணுச்சு, பெருத்துதான் போனுச்சு. ஆமென். நீங்கள் நானும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். அல்லேலூயா. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒடுக்கப்படுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் பெருகுவீர்கள். ஆமென். ஹalleluya. பெற்றாப்பினை பெருகும். ஏனென்றால் அந்த தரிசனம் பொய் சொல்லாது. ஆமென். அது கர்த்தருடைய வாயிலிருந்து வந்தது, அது நிச்சயமாய் நிறைவேறும். தாமதித்தாலும் என்ன செய்யணுமா, காத்திரு. இந்த வார்த்தை தான் நமக்கு பிடிக்கல. அன்றே எனக்கு இன்னைக்கு நான் கேட்டோம்னா அடுத்த செகண்ட்ல எனக்கு நடந்துடணும். நீங்க அப்படி இல்லை, நான் அப்படி. இப்ப இன்னைக்கு ராத்திரி நான் ஜாம் பண்றேன், நாளைக்கு அது என் கையில என்ன பண்ணும், கிடைக்கணும். ஆமா தானே. We want instant healing, instant deliverance. We want immediate answers from God. But God is telling, no, wait. My dear son and daughter, wait upon me. Amen. ஏனென்றால் நான் இப்ப கொடுக்க போறது உன்னால தாங்க முடியாது. It's a bigger vision. You cannot contain it if I give it to you now. இப்ப நான் அதை உன் கையில கொடுத்துட்டேன்னா உன்னால் அதை பாதுகாக்க முடியாது. அந்த வெள்ளத்துக்கு நீ இன்னும் வரல, அதனால நீ காத்திரு காத்திரு. காத்திருக்கிறவங்க என்ன ஆவாங்க, சும்மா காத்திருக்கிறவங்க விலனடைவாங்களா? யாருக்கு காத்திருக்கிறவங்க விலனடைவாங்க, கர்த்தருக்கு. ஆமென். கழுகுகளை போல என்ன ஆவாங்களாம், சக்திகளை. நம்ம என்ன அநேக நேரத்துல பண்றோம், சும்மா காத்திருக்கணும். நீங்க சொல்லிட்டீங்க ஆண்டவரே நீங்க யுத்தம் பண்ணுங்க, நான் சும்மா இருக்கேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், சோதனை எதுவுமே நான் வந்து சைலண்டா ஒரு இடத்துல என்ன பண்ண போறேன், சும்மா காலாடிட்டு சும்மா இருப்பீர்கள் அப்படின்னு அந்த இடத்துல அவர் சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா, என் சமூகத்துல வந்து சும்மா இரு, என் பிரசன்ஸ்ல வந்து காத்திரு, நான் உனக்கு யுத்தம் பண்ணுவேன். ஹalleluya. நம்ம அநேக இடத்துல என்ன பண்றோம், ஆண்டெல்லாம் பார்த்து நான் பைபிள்லாம் படிக்க போறது இல்லை, கர்த்தர் தான் எனக்கு தீர்க்க தரிசனம் கொடுத்துட்டாரு, அது நடக்கும். தீர்க்க தரிசனம் கொடுத்தா அது நடக்கும். ஆனா சத்துரு அதை தடை செய்வான். ஆமென். அவன் ஒரு திருடன், ஒரு பொய்யன். அந்த தரிசனத்தை குறித்து நம்மளுக்கு சந்தேகத்தை எழுப்பிக்கிட்டே இருப்பான். இது நடக்காது, உனக்கெல்லாம் இது நடக்காது, நீலாம் இதை செய்ய போறியா, நீ வந்து ஒரு பெரிய ஊழியம் இந்த பிள்ளைங்களை கட்ட போறியா, நடக்காது, உனக்கு அந்த வேலையே இல்லை, நீ அப்படிப்பட்ட தகுதியும் இல்லாதவன்னு சொல்லி அவன் என்ன சொல்லுவான், அந்த தரிசனத்தை நம்ம போய் அடையாதபடிக்கு பொய் சொல்லிட்டே இருப்பான். என்ன பண்ணுவானா, பொய் சொல்லுவான், சந்தேகத்தை நம்மளுக்கு எழுப்புவான். ஆனா கர்த்தர் சொல்றார், இல்ல இல்ல நீ என்ன மட்டும் நம்பு, உன்னைதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் உன்னை தான் தெரிந்து கொண்டேன். அந்த தரிசனத்தை என்ன சொல்லதான், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. நீ காத்திருக்கும் போது பலன் அடைவாய். ஹalleluya. கழுகுகளை போல, ஏன்னா கழுகுகளை பத்தி நீங்க வாசிக்கலாம் போய், இப்ப நமக்கு நேரம் இல்லை, அது எப்படி காத்திருக்கும், எப்படி அது வெளியே வரும் உங்களுக்கு தெரியும். அது ஒரு பலத்த காத்திருப்புக்குள்ள இருந்து அது வெளியே வரும்போது அதனுடைய பலன் மிகுதியா இருக்கும். இப்ப அடுத்து என்ன நடக்குது, கர்த்தர் சொல்றார், ஆபகூக் தீர்க்கதரிசி நீ கவலைப்படாத, நான் இப்ப இந்த பாபிலோன் தேசத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன நியாய தீர்ப்பு அப்படின்னா, இந்த 2வது அதிகாரத்துல அந்த 5 இடத்துல
ஐயோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஓ இங்கிலீஷ்ல ஐயோ என்றால் என்ன அர்த்தம்? சாபம், அழிவு. ஐயோ என்றால் ஒரு ஆபத்து அப்படின்ற அழிவு என்று அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கவலைப்படாத, இந்த பாபிலோனுக்கு நீங்க எழுதி கொள்ளுங்க. வசனம் 6ல முதலாவது ஐயோ அப்படின்னு வருகிறது. அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, பாபிலோனுடைய அநீதியை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவேன். முதலாவது ஐயோ அதுதான். அப்படின்னா இந்த 5 ஐயோகளும் யாருக்கு நடக்க போகுது? பாபிலோன், மகா நகரமாகிய இந்த பாபிலோன் கொஞ்ச காலத்துக்கு அவன் பலத்து இருப்பான். ஆனா கர்த்தர் நான் பெரியவர், நான் அவனை என்ன பண்ணுவேன்? ஒரு நாள் அவன் கதையை முடிப்பேன்னு சொல்றாரு. 2வது ஐயோ எந்த வசனத்துல இருக்குது? வசனம் 9 எழுதி கொள்ளுங்க. என்ன சொல்றாருன்னா, அநியாயத்தை நான் சரி கட்டுவேன், நீ கவலைப்படாத. இன்றைக்கு நீ அநேக நேரத்தில் அநியாயமாய் நடத்தப்படுற, நீதியாய் நீ நடந்தும் ஜனங்கள் உன்னை அநியாயமாய் நடத்துகிறார்கள். ஆனால் இந்த எல்லா அநியாயத்திற்கும் ஒரு முடிவு உண்டு. இப்ப 3வது ஐயோ எந்த வசனத்துல இருக்கிறது? 12 நீங்க பார்க்கலாம், போட்டிட்டு கொள்ளுங்க. 12 இது என்னத்தை குறிக்குது? கர்த்தர் அடிமைத்தனத்தை நிறுத்தி இஸ்ரவேலருக்கு சுதந்திரத்தை கொடுப்பார். அடிமைத்தனம் முடிவுக்கு வரப்போகுது. ஆமென். இப்ப 4வது ஐயோ எந்த வசனத்துல இருக்குது? வசனம் 13-15. எஸ், வெரி குட். இங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? எதை குறித்து பேசுகிறார்? இவர்களுடைய பாவம் அப்படின்னா இவங்க நடந்து கொள்ற சில காரியங்கள், இவங்களுடைய அக்கிரமம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. அவங்களுடைய பலத்தை கர்த்தர் பலன் இல்லாமல் ஆக்கி விடுவாராம். ஓகே, அடுத்தது வசனம் 19 கடைசியானது. அதன் விக்கிரகங்களை கர்த்தர் அழிப்பாராம். அல்லேலூயா. இந்த பாபிலோன் நகரம் full of the idols. நீங்க வாசிக்கலாம் 18, 19 எல்லாம் பார்த்தா இந்த பாபிலோன் நகரம் விக்கிரகத்தால் என்ன பண்ணுதான்? நிறைந்திருக்கிறது. அப்ப கர்த்தர் சொல்றார், 5வது நியாயத்தீர்ப்பு இந்த நகரத்திற்கு, இதன் விக்கிரகங்களை நான் அழிப்பேன். ஆமென். இந்த பிணை பட்டணத்துடைய விக்கிரகத்தின் வல்லமையை கர்த்தர் அழிப்பார். நம் எல்லோருக்கும் ஒரு முடிவை, ஒரு விடுதலையை கொடுக்கும்படி அதை கர்த்தர் முடித்து செய்வார். ஹல்லேலூயா. இப்ப 20வது வசனம் படிங்களேன். அதிகாரம் 2:20. இந்த அதிகாரம் இதோடு முடிகிறது. கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. கர்த்தரோ என்றால் எங்க இருக்கிறார்? தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அப்படின்னா இந்த கொடுமை, அநியாயம், தீமை, அடிமைத்தனம் எல்லாம் நடக்கும் போதும் கர்த்தர் ஸ்டில் எங்க இருக்காரா? சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார். ஆமென். அவருக்கு முன்பாக பூமி எல்லாம் என்ன செய்யணுமா? மௌனமா இருக்கணும். இதுக்கு முன்னே ஆண்டவர் மௌனமா இருந்தார். இப்ப ஆபக்கூப் தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தர் இது எல்லாத்தையும் செய்ய போறார். நம்மளுக்கு ஃபியூச்சர்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? மௌனமாய் அமைதியா அவருடைய சமூகத்துல காத்திருப்போம். அமர்ந்திருந்து அவர்தான் தேவன் என்று நாம் அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. 3வது அதிகாரம். இப்ப நம்ம தீர்க்கதரிசி கேள்வி கேட்கல, அவருடைய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. 1வது அதிகாரத்திலையும் 2வது அதிகாரத்திலும். இப்ப கேள்வி கேட்ட இந்த ப்ராஃபட் என்ன செய்யறாரா? ஒரு ஜெபம் செய்யறார். ஆமென். விண்ணப்பம். நீங்க படிக்கலாம் 1வது வசனத்துல, ஆபக்கூப் தீர்க்கதரிசி சிகையோனில் பாடின விண்ணப்பம். அப்படின்னா இப்ப நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. என்ன சுவாரஸ்யமான காரியம்னா, இந்த 3வது அதிகாரம் ஜெபம் மட்டுமல்ல, அது ஒரு சங்கீதம். ஆமென். இவ்வளவுதான் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் தாவீதின் சங்கீதம், ஆசாப்பின் சங்கீதம், மோசே தேவ மனுஷன் பாடின சங்கீதம். எப்படி நீங்க சங்கீதம்னு சொல்றீங்க? வசனம் 19 கடைசி பகுதியை வாசிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார்.
இது நெகினோத் எனும் வாக்கியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஹalleluya. இது என்னதான்? ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இந்த பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்க? நம்ம ஆபக்கூப் தீர்க்கதரிசி அவர் ஒரு லிவைட் ஸ்தோத்திரத்துல ஒரு மியூசிஷியனா இருந்திருக்கலாம், அவர் ஒரு பாடகரா இருந்திருக்கலாம், ஒரு ஆராதனைக்காரரா. ஏன்னா இந்த தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்துல மாத்திரம்தான் சங்கீதம் இருக்கிறது. ஹalleluya. ஆமென். இத்தனை நாள் நம்ம பார்த்த சங்கீதம் எல்லாம் சங்கீத புஸ்தகத்துல. ஆனா இவர் இன்னொரு புஸ்தகத்துல நீங்க பார்க்கலாம், 2 சாமுவேல் இருக்கிறது, தாவீது பாடின சங்கீதம். ஆனால் ஆகாய் தீர்க்கதரிசி ஒரு சங்கீதத்தை பாடுகிறார். இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், சங்கீத புஸ்தகத்துல ஒரு வார்த்தை எப்பொழுதும் வரும், சேலா. ஹalleluya. இந்த வார்த்தை பைபிள்ல வேற எங்கேயுமே இல்ல, ஆபகுப்ல இருக்குது. 3வது அதிகாரத்துல வசனம் 13. வெரி குட். 13 வேற 3 தான் முதல்ல ஆரம்பமாகுது. சேலா. இரண்டாவது சேலா வசனம் 9, வசனம் 16 கடைசி சேலா. ஹalleluya. சேலா என்றால் என்ன அர்த்தம்? நிறுத்தி யோசனை செய். Pause and think. Amen. Or the only prophet mentioned the word Selah other than the psalmist. Amen. சங்கீதக்காரன் தவிர்த்து புஸ்தகத்துல யாருடைய புஸ்தகத்துல போட்டிருக்கு இந்த வேர்ட்? ஆபக்கூப் தீர்க்கதரிசி. ஆமென். இப்ப கேள்வி கேட்டவர் என்ன பண்ண ஆரம்பித்து விட்டார்? சங்கீதத்தை பாட ஆரம்பித்து விட்டார். ஏன்னா அவருக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறது புரிந்துருச்சு. 2வது வசனம் படிங்களே, 3வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும். கோபித்தாலும் இரக்கத்தை நினைச்சருளும். ஹalleluya. இப்ப என்ன சொல்றாரு? கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்துறதை நான் கேட்டோனே எனக்கு என்ன வந்துருச்சு? பயம் உண்டாயிற்று. ஆமென். நம்ம தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்ன அத்தனை ப்ராஃபஸியும் வார்த்தையை கேட்டு இப்ப அவருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. இனி நான் கர்த்தரை கேள்வி கேட்க போறதில்லை, இனி நான் கர்த்தரை பாட போகிறேன். ஹalleluya. இனி என் ஜெபத்துல அவரை துதிக்க போகிறேன். என் விண்ணப்பம் ஒரு சங்கீதமாய் மாற போகிறது. ஆமென். இந்த புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது. இந்த புஸ்தகத்துல 2வது புஸ்தகத்துல ஒரு வசனம் இருக்கிறது. நீங்க அதை கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் மிகப்பெரிய பரிசு. என்ன வசனம்னா, கிறிஸ்டியன் லைஃப்க்கு இது ஒரு ட்ரேட்மார்க். அப்படியே இப்போ உள்ள சோஷியல் மீடியாலாம் ஹேஷ்டேக் போடுறாங்கல்ல, அந்த மாதிரி எந்த கிறிஸ்டியன் வாழ்க்கையை நம்ம பத்தி பேசினாலும் இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். நீங்களே நிறைய வாட்டி சொல்லியிருப்பீங்க. என்ன வசனம் அது? அது வசனத்துல கடைசி ஒரு வார்த்தையா இருக்கும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? 2வது அதிகாரத்துல இருக்குது. சரி, நான் உங்களுக்கு குழு கொடுக்குறேன். கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சீங்க. இது கிறிஸ்தியனுடைய வாழ்க்கை. அதாவது எல்லா கிறிஸ்தவங்களும் இது சொல்லுவாங்க. யாரா இருந்தாலும் நோ. எஸ், வெரி குட். ஹalleluya. யார் பதில் சொல்லுது? நம்ம லில்லி. ஓகே. விசுவாசத்தினால் நீதிமான். என்ன விசுவாசத்தினால? நல்லா படிச்சீங்கன்னா, தன் விசுவாசத்தினால தான் நீதிமான் என்ன பண்ணுவானா? பிழைப்பான். மத்தவங்க விசுவாசத்துல நம்ம பிழைக்க முடியாது. தன் விசுவாசத்துல எங்க இருக்கு வசனம்? 4வது வசனத்துல கடைசி வார்த்தை. இது நம்ம எல்லாரும் சொல்லிருப்போம் தானே. இது பாட்டு, நிறைய பாட்டு இருக்கு இந்த வேர்டை வச்சு. ஆமென். இதை ஆபக்கூப் தீர்க்கதரிசி தான் வெளிப்படுத்தினார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இப்ப இந்த கேள்வி கேட்ட தீர்க்கதரிசிக்குள்ள என்ன வந்துருச்சு? விசுவாசம். ஆமென். பயம் வந்துச்சு. ஆண்டவரோட பதில் கேட்டு பதில் நடுங்கிறாரு. அவர் உடம்பெல்லாம் நடுங்குது. அப்படியே படிச்சீங்கன்னா அவர் சொல்றாரு, என் குடலெல்லாம் குலுங்குது ஆண்டவரே, எலும்பெல்லாம் வலிக்குது, இந்த மாதிரி ஆகுது. இப்படிப்பட்ட ஒரு பதில் கொடுத்துட்டீங்க. ஆனா இப்ப நான் என்ன பண்ண போறேன்? உங்களை விசுவாசிக்க போறேன். ஏன்னா கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் கொடுத்த தரிசனம் நிச்சயமாய்
நடக்கும். ஹalleluya. இப்ப கேள்வியில ஆரம்பிச்ச இந்த புத்தகம் எதுல போய் முடியுது? விசுவாசத்தில் முடியுது. ஆமென். ஹalleluya. அதனால நீங்க அந்த 3ஆம் அதிகாரத்தை பாத்தீங்கன்னா நம்ம தீர்க்கதரிசி ஒரு போல்டான டிக்ளரேஷன் செய்றாரு. விசுவாச அறிக்கை பண்றாரு. இதுலயும் பாட்டு இருக்கு. நம்ம ஃபாதர் அழகா எழுதி பாடியிருக்காரு. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும். இதை பாடினது யாரு? நம்ம ஆபக்கூக் தீர்க்கதரிசி. வசனம் எத்தனாவது? 17. வெரி குட். ஹalleluya. இப்ப கேள்வி கேட்டவருக்கு இப்ப என்ன வந்துருச்சு? என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல ஆண்டவரே. அத்திமரம் துளிர் விடாம போனா என்ன? திராட்சை செடி பலன் கொடுக்காம போனா என்ன ஆண்டவரே? ஒலிவ மரத்துல பலனே இல்லை அப்படின்னா ஒலிவ மரத்துல என்ன கிடைக்கும்? எண்ணெய் கிடைக்கும். ஒண்ணுமே இல்லை இப்ப. ஆனாலும் நான் என்ன செய்ய போறேன்? உங்களை நம்ப போறேன். ஆமென். ஹalleluya. இந்த கேள்வி கேட்டே இருந்த தீர்க்கதரிசி இப்ப விசுவாசத்துல போய் கர்த்தரை பாடுகிறார். ஆமென். கடைசியா இந்த தீர்க்கதரிசியோட முடிவு நம்மளுக்கு தெரியாது, வேதத்துல போடல. இப்ப இவர் இந்த கர்த்தர் சொன்ன தரிசனத்தை எல்லாம் பார்த்தாரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா சோலஸ் சொல்றாங்க அவர் மேபி இறந்திருக்கலாம், இல்லனா யூதாவுடைய அதாவது பாபிலோனுடைய வீழ்ச்சி அவர் பார்த்திருக்கலாம். ஆனா நம்மளுக்கு தெரியல. பட் இவர் என்ன செய்யறாரு? சுத்தி என்ன நடந்தாலும் எனக்கு இப்ப கவலை இல்லை. அந்த வசனத்தை வாசிங்க. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலன் உண்டாகாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த வசனத்தை சொல்லும்போது ஆபக்கூக் தீர்க்கதரிசி கேட்ட எல்லா பதிலும் வந்து சேரல. ஸ்டில் அங்க யூதா வந்து கொடுமையில தான் இருக்கு. ஸ்டில் ஜனங்க அழிவில போயிட்டு இருக்காங்க. நீதிமான்கள் எல்லாம் ஒடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்காங்க. ஸ்டில் the Judah is suffering. அங்க ஆபரேஷன் இருக்கிறது. சரியான ஒரு தலைவர்கள் இல்ல. அந்த ஜனத்தை போட்டு இதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? எல்லாம் நடக்கட்டும், ஆனால் நான் இப்ப தரிசனத்தை நோக்கி ஓட போறேன். ஹalleluya. இன்றைக்கும் நம் வாழ்க்கையில் அதுதான் நடக்குது. கர்த்தர் சொன்ன எதையுமே நம்மளால பார்க்க முடியல. அவர் சொன்ன தீர்க்க தரிசனம்லாம் பயங்கரமா இருக்குது. the prophecies are big. அதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. இப்போ ஒன்று சைனும் இல்ல இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு சைன், ஒரு அடையாளமும் இல்ல, ஒரு காற்றும் இல்ல, ஒரு மழையும் இல்ல. ஆனாலும் என் தேவன் அதை செய்து முடிப்பார் என்று இந்த தீர்க்கதரிசி விசுவாசத்தில் பாடுகிறார். அத்திமரம் ஆண்டவரே துளிர் விடாட்டி எனக்கு கவலை இல்லப்பா, எதுவுமே நடக்காட்டி எனக்கு கவலை இல்லை, ஆடுகள் மந்தையில இல்லாம போனாலும் எனக்கு கவலை இல்லை, தொழுவத்துல மாடு இல்லாட்டியும் கவலை இல்லை. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, என் இருதயம் என் தேவனை துதித்து பாட போகிறது. ஹalleluya. இன்றைக்கும் நாம் கேட்கிற அநேக கேள்விகளுக்கு பதில் வராமல் இருந்தாலும், அப்படி பதில் வந்திருந்தாலும், அது ஒரு தாமதத்துல போயிட்டு இருக்கா இருந்தாலும், இன்னைக்கு நம்ம விசுவாச அறிக்கை செய்ய போறோம். இந்த தீர்க்கதரிசி செய்தது போல கேள்வி கேட்டப்பா, ஆனா இனி நான் கேள்வி கேட்க விரும்பல, நீங்க எனக்கு செஞ்சு முடிப்பீங்க, எனக்கு தெரியும். என் தேவன் மகிமையின் தேவன் என்று அந்த 3 சேலாலையும் அவர் சொல்றாரு. 3 சேலாக்களுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தம் வந்து என்ன குறிக்கிறது? அது பிற்காலத்துல நடக்க போற காரியங்கள். 1வது சேலா என்ன என்றால் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதை என்ன செய்தார் அப்படின்னு போட்டிருக்கிறது. நீங்க 1வது சேலா எந்த வசனம்? 3வது வசனம் what God does. 2வது glory of God. 2வது சேலா என்ன சொல்றதுன்னா ஆண்டவருடைய மகிமையை நிறுத்தி யோசியுங்கள். ஹalleluya. ஆண்டவருடைய glory என்ன பண்ணுமா? think, pause and think. கொஞ்ச நேரம் நீ நின்று கர்த்தருடைய மகிமை என்ன பண்ணு யோசிச்சு பாரு. நான் எப்படி இருந்த ஒரு காலத்துல, நான் உளையான செயல்களை என்ன பண்ணேன், என் வாழ்க்கை முந்தி எப்படி இருந்துச்சு ஆண்டவரே, ஒன்றுக்கும் நான் பிரயோஜனம் இல்லாம இருந்தேன், எதையுமே என்னால செய்ய முடியாம இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு என்னை நீ தேடி வந்து நீ எனக்கு ஒரு பரிசுத்தவானாய் மாறணும். விசுவாசிகளும் மார்க்கத்தாரும் பரிசுத்தவான்கள் தான், பைபிள் தான் சொல்லுது. ஊழியக்காரர்களும் என்ன ஆகணும்? பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய்
நம்ம எல்லாரும் ஆகணும்னு சொல்லி நம்ம மேல என்னத்தை வைத்தாரா? தரிசனம் வைத்தார். வெறும் இந்த பிரசங்கம் பண்றதுதான் ஊழியம் அல்ல. முன்னுக்கு வந்து நம்ம பாட்டு பாடுறது எதுவுமே ஊழியம் அல்ல. அழிந்து போகிற ஆத்துமாக்களை நம்ம தேவனிடத்துல சேர்க்கிறோம். நம்ம ஜெபம் ஒரு பாரம் உள்ள ஜெபமா இருக்குதா? அன்றே அநேக பேர் அழிகிறார்கள். இந்த தீர்க்கதரிசியை போல இந்த பிணை அக்கிரமத்துல நிறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம செய்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஊழியம் தான். ஹல்லேலூயா. அதனாலதான் இவர் என்ன சொல்லி முடிக்கிறார்? என் கர்த்தருக்குள் நான் மனமகிழ்ச்சியாய் இருப்பேன். இவருடைய புஸ்தகத்துல அநேக லெசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது. அநேக லெசன்ஸ் என்ன கிடைக்குதுன்னா, நம்மளுடைய கேள்வி எல்லாத்துலயும் என்னத்துல முடிஞ்சிடணும்? விசுவாசத்துல முடிஞ்சிடணும். சூழ்நிலை நம்மளுக்கு சாதகமா இல்லாம இருந்தாலும் நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தரை பிடித்து கொள்ளணும். இந்த பகுதியில் இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. அவர் என்ன செய்வாரா? கொடியவனின் தலையை நீங்க பாத்தீங்கன்னா வசனம் 13 வாசிங்களேன். உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும் நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவனின் ரட்சிப்புக்காகவுமே நீர் புறப்பட்டீர். கழுத்தல்லவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டில் இருந்த தலைவனை வெட்டினீர். சேலா. ஹல்லேலூயா. ஆமென். துஷ்டனுடைய வீட்டில் இருந்த அப்படின்னா என்னது? சத்துருவின் கிரியை எல்லாரும் கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரா? வெட்டி கொண்டிருக்கிறார். அவர் அமைதியா இருக்கிறார் நம்ம நினைச்சாலும் அவர் இன்னும் சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறார். சத்துருடைய அத்தனை கிரியைகள், போராட்டம், எல்லா துஷ்ட காரியங்களை எல்லாம் கர்த்தர் செய்யறாங்க, வெட்டி கொண்டிருக்கிறார். ஆமென். தொடர்ந்து படிச்சீங்கன்னா அங்க பார்க்கலாம், கிராமத்து அதிபதிகளை உருவ குத்தினீர். ஹல்லேலூயா. இந்த கிராமத்து அதிபதிகள் என்னன்னா தலைவர்கள், சரியாய் நீதியாய் இல்லாத தலைவர்கள். இந்த இடத்துல ஊழியர்களும் அந்த ஆசாரியர்களும் அந்த இடத்துல எல்லாருமே அநியாயத்துக்குள்ள போயிட்டாங்க. அப்ப கர்த்தர் இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வருவார். ஆமென். இதுதான் நம்முடைய ஆபக்கூப் தீர்க்கதரிசியுடைய விசுவாசத்தின் அறிக்கை. அப்ப நம்ம என்ன அவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்கிறோம்? முதலாவது, ஒரு பாரம் நமக்குள்ளாய் இருந்து அதை நம்மளை அழுத்த வேண்டும். கர்த்தரிடத்துல கேள்வி கேட்டு கேட்டு நம்ம சோர்ந்து போயிருந்தாலும் அவர் கொடுக்கிற பதில நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசம் வைக்க வேண்டும். ஆமென். ஆபக்கூப் தீர்க்கதரிசி போல நம்மளும் என்ன செய்யணும்? விசுவாசத்தை தெரிந்து கொள்ளணும். நம்ம தான் அந்த சாய்ஸ் எடுக்கணும். நான் வெறும் கிவ் அப் பண்ண போறேன்னா இல்ல, அந்த தரிசனத்துக்காக நான் காத்திருந்து என் விசுவாசம் பெருக போகிறதா? ஹல்லேலூயா. இந்த தீர்க்கதரிசி அவர் கேட்ட எந்த பதிலும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் விசுவாச பரீட்சையில ஜெயம் எடுத்தார். ஆமென். கர்த்தரை என்ன சொல்லி பாடுகிறார்? நீங்க செய்வீங்க ஆண்டவரே, எனக்கு தெரியும். எதுவுமே என்னை சுத்தி எல்லாரும் எனக்கு நோ என்று சொன்னாலும் நீங்க எனக்கு என்ன செய்வீங்க? எஸ்ன்னு கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம என்ன தெரிகிறது நம்மளுக்கு? கர்த்தர் மௌனமாய் இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார்? மறைவிலே ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு தான் இருக்கிறார். When God seems silent, he is still working. Amen. He is still on the throne. Hallelujah. அவர் கொடுத்த தரிசனம் நமக்கு நிறைவேறும். அப்படினா not immediate answers but an answer for sure. உடனடி பதில் அல்ல, ஆனால் அந்த appointed timeல நமக்கு அது வந்து சேரும். Hallelujah. ஆமென். ஆபக்கூப் தீர்க்கதரிசியுடைய 3 அதிகாரங்களை நம்ம தியானம் செய்தோம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் இது பிரயோஜனமாய் இருக்கிறது. ஆமென். இதை தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளாய் நம்ம என்ன செய்ய போறோம்? ஆய்வு செய்ய போகிறோம். அநேக நேரத்துல நம்ம இந்த சிறிய தீர்க்கதரிசிகளை கொடுத்து என்ன பண்றது இல்ல, படிக்கிறது. நிறைய ஏசாயா, வேற என்ன செய்வோம்? எரேமியா, இப்படிதான் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு இந்த மறைவாய் சின்னதாக இருக்கிறவர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருந்தாலும் இந்த பெரிய பெரிய விஷயத்தை, பெரிய விசுவாசத்தை கொண்ட ஆபக்கூப் போல நம்மளையும் கர்த்தர் மாற்ற போகிறார்.